வணக்கம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஒன்றிய பட்ஜெட்டில் பாஜக ஆளாத மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதற்கு வலுக்கும் எதிர்ப்பு. தமிழ்நாட்டை தொடர்ந்து நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கும் 7 மாநிலங்கள். கேஆர்எஸ் கபினி அணைகளில் இருந்து காவிரி ஆற்றில் 1,16,000 கன அடி நீர் திறப்பு. கரையோர பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 28,900 கன அடியாக உயர்வு. அணையின் நீர்மட்டம் 90 அடியை கடந்தது. ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சர் CR பாட்டீலுடன் அமைச்சர் துரைமுருகன் சந்திப்பு. காவிரியில் தடையின்றி நீர் கிடைக்கவும் குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு நிதி ஒதுக்கவும் வலியுறுத்தல். ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக அரசுக்கு திமுக கடும் கண்டனம். அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நாளை மறுநாள் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் போலீஸ் காவல் முடிந்து பொன்னை பாலு, ராமு, அருள் ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜர். பாஜக முன்னாள் நிர்வாகி அஞ்சலை மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு. நீட் தேர்வு ஆள் மாறாட்ட வழக்கில் தேசிய தேர்வு முகமைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை சரமாரி கேள்வி. எத்தனை இடைத்தரகர்கள் கைது? சிசிடிவி கேமரா பதிவுகள் இல்லை, விண்ணப்பங்கள் வழங்கப்படவில்லை எனவும் காட்டம். சென்னையில் 6 லட்சம் ரூபாய்க்கு 50 சவரன் புதையல் தங்கம் என மோசடி. மாற்றுத்திறனாளி பெண்ணை நம்ப வைத்து ஏமாற்றிய கும்பல் அதிரடியாக கைது. பட்ஜெட்டுக்கு பிறகு 3 நாட்களில் தங்கம் விலை சவரனுக்கு 3,040 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 51,440 ரூபாயாக நிர்ணயம். மராட்டிய மாநிலம் தாமினியில் 24 மணி நேரத்தில் 56 சென்டிமீட்டர் கொட்டி தீர்த்த அதீத கனமழை. குஜராத், ஹிமாச்சல், உத்தரகண்டில் தொடர் மழையால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தைவான், பிலிப்பைன்ஸ் நாடுகளை புரட்டி போட்ட கேமி புயல். இருபத்தி 5க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. ரயில், விமான சேவைகள் பாதிப்பு. ஒலிம்பிக் விளையாட்டு திருவிழா நாளை கோலாகல தொடக்கம். 10,500க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்பு. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நடிகர் தனுஷின் 50வது படம் ராயன் நாளை வெளியாகிறது. சென்னை ரோஹிணி திரையரங்கில் 85 அடி பேனரை வைத்து பட்டாசு வெடித்து கொண்டாடிய ரசிகர்கள். கர்நாடகத்தின் கேஆர்எஸ் கபினி அணைகளில் இருந்து 1,16,000 கன அடி தண்ணீர் காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளதால் மேட்டூர் அணை வேகமாக நிரம்பி வருகிறது. கர்நாடக மாநிலத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக மந்தியாவில் காவிரியின் குறுக்கே அமைந்துள்ள கேஆர்எஸ் அணை நேற்று தனது முழு கொள்ளளவை எட்டியது. இதனால் அணைக்கு வரும் நீர் முழுவதுமாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. அணையில் இருந்து காலை 38,500 கன அடி நீர் வெளியேற்றப்பட்ட நிலையில் பிற்பகலில் நீர் வெளியேற்றம் இருமடங்காக அதிகரித்து 68,825 கன அடியாக இருந்தது. இதேபோல ஹேமாவதி அணையில் இருந்தும் 65,000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் கேஆர்எஸ்
KRS அணைக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. இதனால் அந்த அணையில் இருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 1,00,000 கன அடியாக உள்ளது. இதனால் கரையோர பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. மற்றொரு முக்கிய அணையான கபினி அணையில் இருந்து 16,900 கன அடி நீர் காவிரியில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் KRS மற்றும் கபினி அணைகளில் இருந்து காவிரி ஆற்றில் திறக்கப்படும் தண்ணீரின் அளவு 1,16,900 கன அடியாக உயர்ந்துள்ளது. காவிரி ஆற்றில் ஆர்ப்பரித்து வரும் தண்ணீரால் மேட்டூர் அணை வேகமாக நிரம்பி வருகிறது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 23,331 கன அடியில் இருந்து 28,856 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் அணையின் நீர்மட்டம் 90 அடியை தாண்டியது. அணையில் இருந்து குடிநீர் தேவைக்காக 1000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையில் 52.66 TMC நீர் இருப்பு உள்ளது. காவிரியில் தடையின்றி தண்ணீர் கிடைக்க ஒன்றிய அரசிடம் வலியுறுத்தியிருப்பதாக தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். காவிரி நீர் பங்கீடு, மேகதாது அணை உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக டெல்லியில் ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சர் CR பாட்டீலை தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சந்தித்து பேசினார். ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சக அலுவலகமான டெல்லி ஸ்ரம் சக்தி பவனில் நடந்த இந்த சந்திப்பின்போது காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் சுப்பிரமணியன், தமிழ்நாடு அரசு டெல்லி சிறப்பு பிரதிநிதி AKS விஜயன் மற்றும் உயர் அதிகாரிகள் உடன் இருந்தனர். இந்த சந்திப்புக்கு பின் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் துரைமுருகன், காவிரி நதிநீர் பங்கீட்டின் அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கு தடையின்றி தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்று ஒன்றிய அமைச்சரிடம் வலியுறுத்தியதாக தெரிவித்தார். இதுவரையில் ட்ரிபியூனல் அமைக்கப்பட்டதிலிருந்து அந்த தீர்ப்புக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் ஃபைனல் ஆர்டர் கொடுத்ததுக்கு பிறகு எந்த ஆண்டும் கரெக்டாக அதில் போட்டு கொடுத்துருக்கிற ஷெட்யூல் பிரகாரம் தண்ணியை கொடுத்ததே கிடையாது. நாங்கள் வாங்கினது கிடையாது. 2 மாதத்துக்கு ஒரு நாள் தண்ணி வந்தால் விடுவாங்க, 3 நாளுக்கு விடுவாங்க, இப்படி தான் பண்ணிடுறோம். இதனால் இது கிரானிக் ப்ராப்ளம். ஒன்றிய அமைச்சரிடம் தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அளித்துள்ள கோரிக்கை மனுவில் கர்நாடகா உத்தேசித்துள்ள மேகதாது திட்டம் தமிழ்நாட்டிற்கு பாதிப்பை விளைவிக்கும் என்பதால் மேகதாது அணைக்கு ஒருபோதும் அனுமதி தரக்கூடாது என வலியுறுத்தப்பட்டுள்ளது. 2018 பிப்ரவரியில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி கர்நாடகா மாதாந்திர அட்டவணைப்படி தமிழ்நாட்டிற்கு நீர் தர வேண்டும் என்றும், காவிரி படுகையில் நீர் பற்றாக்குறை காலங்களில் விகிதாச்சாரப்படி நீர் பங்கீடு செய்ய விதிகளை நிர்ணயிக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு கோரிக்கை விடுத்துள்ளது. காவிரி கிளை நதியான வெண்ணாற்றின் உபப்படுகையில் பாசன கட்டமைப்பை நவீனப்படுத்தும் 2 கட்ட திட்டம் நிதியுதவி அளிக்க வேண்டும். ஆசிய வளர்ச்சி வங்கியின் நிதியுதவி பெற தேவையான ஒன்றிய அரசின் ஒப்புதல் பெற வேண்டும். கோதாவரி, காவிரி இணைப்பு திட்டத்தை செயல்படுத்த காலம் தாழ்த்தாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு வலியுறுத்தியுள்ளது. முல்லை பெரியாறு அணையில் சிற்றணை, மண் அணைகளை வலுப்படுத்த கேரள அரசு இதுவரை ஒத்துழைக்கவில்லை என்றும், 15 மரங்களை அகற்றவும் தேவையான அனுமதிகளை கேரள அரசு வழங்கவில்லை என்றும் தமிழ்நாடு குற்றம் சாட்டியுள்ளது. தமிழ்நாடு, மேற்கு வங்க மாநிலங்களைத் தொடர்ந்து கர்நாடக சட்டப்பேரவையிலும் நீட் தேர்வுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு ஏழை மற்றும் கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது என்று தொடக்கம் முதலே தமிழ்நாடு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க கோரி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அவர் தாமதித்த நிலையில் சட்ட போராட்டம் மூலம் அது குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டு அவரது ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது. இந்நிலையில் இந்த ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் அம்பலமானதை தொடர்ந்து டெல்லி, கேரளா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நீட் எதிர்ப்பு போராட்டங்கள் வெடித்து வருகின்றன. நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்து வருகிறது. இதனிடையே நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி மேற்கு வங்க மாநில சட்டப்பேரவையில் நேற்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து கர்நாடக சட்டப்பேரவையிலும் இன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் இது தொடர்பான மசோதாவை கீழவையில் மாநில மருத்துவ கல்வி அமைச்சர் திரு சரண் பிரகாஷ் பாட்டீல் இன்று தாக்கல் செய்தார்.
நீட் தேர்வுக்கு எதிராகவும் கர்நாடக மாணவர்களுக்கு விலக்கு அளிக்கவும் வலியுறுத்திய இந்த தீர்மானம் பாஜக உறுப்பினர்களின் கடும் அமளிக்கிடையே நிறைவேற்றப்பட்டது. கீழவையில் நிறைவேற்றப்பட்ட நீட் தேர்வுக்கு எதிரான தீர்மானம் அடுத்ததாக மேலவையில் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட உள்ளது. அதன் பிறகு ஆளுநரின் ஒப்புதலுக்கு இந்த தீர்மானம் அனுப்பி வைக்கப்படும். அதேபோல் ஒரே நாடு ஒரே தேர்தல், தொகுதி மறுவரையறைக்கு எதிராகவும் தனி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை புறக்கணித்த பாஜக அரசை கண்டித்து நாளை மறுதினம் மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று திமுக அறிவித்துள்ளது. இதுகுறித்து திமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒரு நாட்டின் நிதிநிலை அறிக்கை என்பது அனைத்து மாநிலங்களுக்கும் உரிய பங்கினை பகிர்ந்தளித்து சமச்சீரான வளர்ச்சியை உருவாக்க உதவ வேண்டும் என்றும், ஆனால் இந்த ஆண்டின் ஒன்றிய பட்ஜெட் ஒட்டுமொத்த நாட்டிற்கான பட்ஜெட்டாக தெரியவில்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. தங்கள் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக சில மாநிலங்களுக்கு மட்டும் நிதியை தாராளமாக அள்ளி கொடுத்தும் நாட்டின் வளர்ச்சியில் பெரும் பங்கு வகித்து வரும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் மீது வன்மத்தை கக்கிடும் வகையில் ஒன்றிய பட்ஜெட் அமைந்துள்ளதாக திமுக விமர்சித்துள்ளது. மெட்ரோ ரயில் திட்டம் மற்றும் தமிழ்நாடு சந்தித்த 2 தொடர் பேரிடருக்கான நிதியை வழங்குமாறு முதலமைச்சர் முன்வைத்த கோரிக்கைகளை முற்றிலுமாக புறக்கணித்து சில மாநிலங்களுக்கு மட்டும் பேரிடர் நிதி வழங்கப்பட்டுள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இந்நிலையில் நிதிநிலை அறிக்கையில் மாற்றாந்தாய் போக்குடன் தமிழ்நாட்டை வஞ்சித்த ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து நாளை மறுதினம் காலை 10 மணிக்கு மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று திமுக அறிவித்துள்ளது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் பங்கேற்று ஒன்றிய அரசுக்கு கண்டனத்தை பதிவு செய்யும்படியும் திமுக தலைமை கழகம் கேட்டுக் கொண்டுள்ளது. ஒன்றிய பட்ஜெட்டில் புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 8 முதலமைச்சர்கள் நித்தி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளனர். ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த 23ஆம் தேதி தாக்கல் செய்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற பெயர் கூட இடம்பெறாத அளவிற்கு புறக்கணிப்புக்கு உள்ளானது. ஆந்திரா மற்றும் பீகாருக்கு அதிக அளவில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆட்சியில் இருக்கும் மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக பரவலாக குற்றச்சாட்டு எழுந்தது. பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து நாளை மறுநாள் 27ஆம் தேதி டெல்லியில் நடைபெறவுள்ள நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கப் போவது இல்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். தமிழ்நாடு அரசின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து கர்நாடக முதல்வர் சித்தராமையாவும் நித்தி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக அறிவித்தார். இதையடுத்து இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆட்சியில் இருக்கும் கேரளா, தெலங்கானா, டெல்லி, பஞ்சாப், ஜார்க்கண்ட், இமாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களின் முதலமைச்சர்களும் நித்தி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளனர். மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பங்கேற்பாரா இல்லையா என்பது குறித்து அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை என்றாலும் அவரது டெல்லி பயணம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஜனநாயகத்தை காக்கவும் புதிய தலைமுறையினருக்கு வாய்ப்பளிக்கவும் அதிபர் தேர்தலில் இருந்து விலகியதாக விளக்கமளித்திருக்கும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நவம்பர் மாதம் நடைபெறும் தேர்தலில் சர்வாதிகாரத்தை தோற்கடிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தல் வரும் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதில் 2வது முறையாக போட்டியிட களத்தில் குதித்த 82 வயதான ஜோ பைடன் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டிரம்புடன் நடந்த விவாதம், நேட்டோ மாநாடு உரை, செய்தியாளர்கள் சந்திப்பு ஆகியவற்றில் நினைவாற்றல் குறைபாடு காரணமாக தடுமாற்றத்துடன் பேசினார். இதனால் அதிபர் வேட்பாளர் போட்டியிலிருந்து விலகுமாறு சொந்த கட்சியினரே அவருக்கு நெருக்கடி அளித்த நிலையில் பிடிவாதத்துடன் மறுத்து வந்த ஜோ பைடன் பின்னர் போட்டியிலிருந்து விலக ஒப்புக்கொண்டார். இதையடுத்து அதிபர் வேட்பாளராக தற்போதைய துணை அதிபர் கமலா ஹாரிஸை அவர் முன்மொழிந்தார். பரபரப்பான இந்த சூழ்நிலையில் அதிபர் வேட்பாளர் போட்டியிலிருந்து விலகிய பிறகு முதல் முறையாக நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சியில் உரையாற்றிய ஜோ பைடன் தாம் உலகளாவிய தலைமைத்துவம், அமெரிக்காவின் எதிர்காலத்திற்கான விரிந்த பார்வை ஆகியவற்றுடன் சிறந்த அதிபராக செயல்பட்டதாக கூறினார். எனவே 2வது முறை அதிபர் தேர்தலில் போட்டியிட தகுதி இருந்தாலும் ஜனநாயகத்தை காப்பதற்காக போட்டியிலிருந்து விலகும் முடிவை எடுத்ததாக அவர் விளக்கமளித்தார். புதிய தலைமுறையினரிடம் பொறுப்பை ஒப்படைப்பதே சிறந்த வழி என்ற முடிவுக்கு வந்திருப்பதாக கூறிய ஜோ பைடன் கட்சியில் ஒற்றுமையை ஏற்படுத்தவே சொந்த விருப்பத்தை விட்டுக் கொடுத்துள்ளதாக தெரிவித்தார். அதிபர் பதவி என்பது மிகப்பெரிய கௌரவம் என்றாலும் அதைவிட ஜனநாயகமும் நாடுமே முக்கியம் என்றும் சர்வாதிகாரிகள் ஆள ஒருபோதும் அனுமதிக்காது என்பதே அமெரிக்காவின் சிறப்பு என்றும் குறிப்பிட்டார்.
துணை அதிபர் கமலா ஹாரிஸ் திறமை மிக்கவர் என்று பாராட்டிய பைடன் முன்னேற்றமா பின்னடைவா, நம்பிக்கையா வெறுப்புணர்வா, ஒற்றுமையா பிரிவினையா என்பதை சிந்தித்து மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்நிலையில் ராய்ட்டர்ஸ் மற்றும் இப்சோ இணைந்து நடத்திய புதிய கருத்து கணிப்பில் ட்ரம்பை விட கமலா ஹாரிஸ் 2 புள்ளிகள் முன்னிலை பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கமலா ஹாரிஸுக்கு 44% வாக்காளர்களின் ஆதரவும் ட்ரம்புக்கு 42% ஆதரவும் இருப்பது தெரியவந்துள்ளது. கமலா ஹாரிஸை அதிபர் வேட்பாளராக முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா இதுவரை அதிகாரப்பூர்வமாக ஆதரவு தெரிவிக்கவில்லை. என்றாலும் தனிப்பட்ட முறையில் கமலா ஹாரிஸை தொடர்பு கொண்டு தனது ஆதரவை அவர் தெரிவித்துள்ளதாகவும் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்றும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்தியாவின் பிரபல தனியார் விமான நிறுவனத்தின் முன்பதிவுக்கான மென்பொருளில் சதி நடப்பதாக நாடாளுமன்ற மக்களவையில் திமுக உறுப்பினர் தயாநிதி மாறன் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். சென்னையிலிருந்து டெல்லிக்கு 33,000 ரூபாய் கட்டணம் என காட்டும் மென்பொருள் திடீரென அதை 93,000 ரூபாயாக உயர்த்துகிறது என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த சதி தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். I have the habit of booking my ticket for Delhi online through Vistara Airlines, which belongs to Tata's, and the software is handled by Tata's TCS. So this is seen, every time I see, when I book a ticket, it's around 33,000 rupees, sir, one-way ticket from Chennai to Delhi. When I go to make the payment, an error message comes. The moment the error message comes, the price goes to 93,000 rupees or 78,000 rupees. What? Yes, sir. This has been happening because probably Tata TCS is using is supremacy in this software, and because we have so everyone's got a miles account, so we are logged in. So this is happening very frequently, even from Delhi to Chennai or Chennai. So this doesn't come under the DGCA rules, because DGCA is only in charge when the airline cancels a flight or reschedules a flight. But this is happening in software. Sir, there's a conspiracy happening. And would like you to do an inquiry, thorough inquiry, because Tata now is the monopoly in the business segment. So this money is paid by the government of India. அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய SSC தேர்வுக்கு ஆர்வம் காட்டுவது குறைந்து வருகிறது. ஒன்றிய அரசின் பணியிடங்களுக்கு நடத்தப்படும் SSC தேர்வில் எப்படி தேர்ச்சி பெறுவது என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். ஒன்றிய அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் தேர்வு செய்து வருகிறது. IPS, IAS போன்ற அகில இந்திய பணிகளுக்கு நடைபெறும் தேர்வுகளில் சாதிக்கும் தமிழர்கள் SSC தேர்வில் வெற்றி பெறுவதில் மிக மிக குறைவாக உள்ளனர். இதற்கு போதிய விழிப்புணர்வு இல்லை என்பதோடு இந்தி தெரிந்திருக்க வேண்டும், வேலை கிடைத்தாலும் வெளிமாநிலத்தில்தான் வேலை பார்க்க வேண்டும் என்ற தேவையற்ற அச்சமே காரணம் என கூறப்படுகிறது. ஆனால் SSC தேர்வு மற்ற போட்டித் தேர்வுகளை போன்றதுதான் என்கிறார் ஓய்வு பெற்ற ஒன்றிய அரசு அதிகாரி பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி. டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் இருக்குது, அது எல்லா எக்ஸாமினேஷன்லையும் இருக்குது. டெஸ்ட் ஆஃப் நியூமெரிக்கல் எபிலிட்டி இருக்குது, அது எல்லாத்துலேயுமே இருக்குது. அதுக்கப்புறம் டெஸ்ட் ஆஃப் ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்குது, அது எல்லாருக்குமே இருக்கும். அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ், அதுதான் வந்து GKன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த 4மே எல்லா தேர்வுகளுமே கேட்குறாங்க. TNPSC இது பற்றிய கேள்விகள் வருகிறது. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு போனாலும் இதுவே தான், UPSC போனாலும் அதுவே தான், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வந்தாலும் அதுவே தான், வங்கிகளுக்கான IBPS தேர்வுகள் எதுனாலும் இதுவே தான் வரப்போகுது. அதனால் ஒன்றும் பெருசாக மாற்றமெல்லாம் இல்லை. ஆனால் என்ன ஒன்றே அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு அப்ரிகென்ஷன், நம்ம தேவையில்லாத ஒரு இன்ஹிபிஷன் இருக்குல்ல, ஒரு அச்சம், அதாவது விவரம் புரியாத காரணத்தினால ஏற்படக்கூடிய ஒரு பயம் இருக்கு இல்லையா, அது தேவையில்லை. கணிதத்தில் சற்று பயிற்சி எடுத்துக்கொண்டால் SSC தேர்வில் எளிதாக வெற்றி பெறலாம் என்று SSC தேர்வுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய பயிற்சியாளர் நரேஷ் கூறியுள்ளார். பொதுவாகவே போட்டித் தேர்வுன்னு பார்க்கும்பொழுது 75% சிலபஸ் வந்து சேமாக தான் இருக்குது. இங்கேயும் அதே ஆப்டிடியூட், அதே இங்கிலீஷ், ரீசனிங் அண்ட் GS எல்லாமே காமனாக தான் இருக்குது. மேக்ஸ் பற்றின பயம் இங்கே தேவையே இல்லை. ஏன்னா எல்லாமே நீங்கள் ஸ்கூல் வரைக்கும் படித்த மேக்ஸ் தான் இங்கே கேட்குறாங்க. 10th வரைக்கும் நீங்கள் என்ன மேக்ஸ் படிச்சிங்களோ அதுதான் இங்கே எக்ஸாம்ஸாக கேட்குறாங்க. அண்ட் ஹிந்தி ஒரு பிரச்சனையே கிடையாது. காரணம் என்னென்னா, நீங்கள் இங்கிலீஷ்லேயே எக்ஸாம்ஸ் எழுதலாம், சில எக்ஸாம்ஸை நீங்கள் தமிழ்லையும் எழுதலாம். ஸோ ஹிந்தி இங்கே ஒரு ப்ராப்ளமே கிடையாது. TNPSC பற்றி மட்டும்தான் தமிழ்நாடுல கொஞ்சம் அவேர்னஸ் இருக்குது. SSC பற்றி இன்னும் அவ்வளோ நிறைய பேருக்கு தெரியல. பட் இதில் இருக்க போஸ்டிங்ஸ் வந்துட்டு குரூப் B, குரூப் C லெவலில் ஹை பே லெவல்ஸில் போஸ்டிங்ஸ் இருக்குது. ப்ளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ன்றது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் ஸ்டேட் கவர்மெண்ட் கம்பேர் பண்ணும்போது. நான் முதல்வன் திட்டத்தில் TNPSC, UPSC தேர்வுகளுக்கு பயிற்சி அளிப்பது போல SSC தேர்வுக்கு பயிற்சி அளிப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என ஒன்றிய அரசு ஊழியர்கள் சம்மேளனத்தின் செயல் தலைவர் துரைபாண்டி வலியுறுத்தியுள்ளார்.
நான் முதல்வன் திட்டத்தை தொடங்கியிருப்பது போல ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுக்கு என்றே தனியாக வகுப்புகளை தொடங்கி அவர்களுக்கு கோச்சிங் கொடுப்பது என்பது மேலும் மேலும் நம் தமிழ்நாட்டு மாணவர்களை ஊக்குவிப்பதற்கு உதவியாக இருக்கும். தமிழ் மாணவர்கள் தமிழில் தேர்வு எழுத வேண்டும். தமிழ்நாடு அரசாங்கம் விசேஷ கவனம் செலுத்தி நான் முதல்வன் திட்டத்தை மேலும் விரிவுபடுத்தி அனைத்து நகரங்களிலும் பயிற்சி கொடுக்க வேண்டும். ஒன்றிய அரசு அலுவலகங்களில் இந்தி பேசுபவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது. அதற்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு செய்யும் முயற்சியைப் போல SSC தேர்வு எழுதுவதற்கான விழிப்புணர்வையும் ஏற்படுத்த வேண்டும் என்கின்றனர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒன்றிய அரசின் பணியாளர்கள். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர்கள் குழுவுடன் செய்தியாளர் அன்பு செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.